அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? நம்மளை யாருமே மதிக்கலை, நம்மளை யாருமே தேடலை, எல்லாருமே ஒதுக்குறாங்க. இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆனால் ஒரு நாள் இந்த உலகமே உங்களை தேடி வரணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த உலகம் முதல்ல உங்களோட திறமையை பார்க்காது, உங்களோட வேல்யூவை தான் பார்க்கும். நீங்கள் உங்களை மதிக்காமல் இருந்தீங்கன்னா உலகமும் உங்களை மதிக்காது. எப்பொழுதும் பிறரை பிடிக்க முயற்சி செய்பவர்கள் கடைசியில் தங்களை இழந்து விடுகிறார்கள். இந்த ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாராலையும் நீங்கள் விரும்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல பெரிய மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டவங்க தான். தாமஸ் எடிசன் பல தோல்விகளை சந்தித்தார். அப்துல் கலாம் சாதாரண குடும்பத்திலிருந்து உயர்ந்தார். ஸ்டீவ் ஜாப் தான் தொடங்கிய ஆப்பிள் நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அழுகலை, அவங்க தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. சரி, உலகம் உங்களை தேடி வரணும்னா என்ன செய்யணும்? உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க, உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க, மன வலிமையை வளர்த்துக்கோங்க. இதை வச்சு நாம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் அருண் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்பவே அமைதியாக இருப்பான், யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், எல்லாருக்குமே உதவி செய்வான். ஆனால் அவனை யாருமே மதிக்கலை. இவனால் எதுவுமே ஆகாது, அமைதியாக இருப்பவன், பலவீனமானவன் அப்படின்னு நிறைய பேர் அவனை கேவலமாக பேசினாங்க. நண்பர்கள் கூட அவனை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அருண் ரொம்பவுமே மனவேதனையில் இருந்தான். அப்போது அவனுடைய அப்பா இந்த ஒரு வார்த்தையை சொன்னார்: உன்னை நிரூபிக்க சண்டை போடாதே, உன்னை வளர்த்துக்கொள் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை அருணோட வாழ்க்கையவே பிரட்டி போட்டுருச்சு. அடுத்த நாளில் இருந்து அவன் யாருக்கிட்டேயுமே குறை சொல்லலை, அமைதியாக தன்னோட திறமையை வளர்த்துக்கிட ஆரம்பித்தான். தினமும் புத்தகம் படித்தான், புதிய ஸ்கில்களை கற்றுக்கிட்டான், நேரத்தை வீணாக்கலை, யாரையுமே வெறுக்கலை. மற்றவங்க அவனை கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அருண் அவங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. சில வருஷங்கள் கழித்து அதே அருண் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கினான். அவனை ஒதுக்கியவங்க கூட வேலை கேட்டு அவன் முன்னால் வந்து நின்னாங்க. ஒரு நாள் முன்னால் அவனை கேலி செஞ்ச ஒருவர் வந்து கேட்டார், எப்படி இவ்வளவு பெரிய ஆளான அப்படின்னு. அப்போது அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீங்கள் என்னை ஒதுக்கியது தான் என்னை வளர கற்றுக் கொடுத்தது அப்படின்னு. அதனால் அதிகமாக உழையுங்கள், அதிகமாக பேச வேணாம், ரிசல்ட்டை காட்டுங்க. உங்களை இகழ்ந்தவர்கள் கூட ஒரு நாள் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. யாரையுமே வெறுக்க வேணாம். உங்களை ஒதுக்கியவங்களை வெறுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன நிம்மதி தான் போயிடும். அதற்கு பதிலாக அவங்கள மோட்டிவேஷனாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத படகு மாதிரி. நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று தெரிந்தால் ஒரு நாள் உலகம் உங்களை கவனிக்கும். இன்றைக்கி உங்களை யாருமே தேடாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் அதே மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்போது நீங்கள் பழிவாங்க வேண்டாம், புன்னகையோடு முன்னேறுங்கள். ஒதுக்கப்படுவது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்கம். உங்களை நிரூபிக்கணும்னா யார்கிட்டையும் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை வளர்த்துக்கோங்க, உலகமே உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.